நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காத தமிழக அரசு அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களின் கணக்கு வழக்குகள் பற்றி சிஏஜிக்கு சமர்ப்பிக்கவில்லை என்று திரு அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2023ஆம் ஆண்டே கோவில்களின் கணக்கு வழக்குகளை தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அறநிலையத்துறை இதுவரை இந்த உத்தரவை மதிக்கவில்லை என கூறியிருக்கும் அண்ணாமலை அவர்கள் இதுபோன்ற காரணங்களால் தான் இங்கு அறநிலையத்துறை அவசியமே இல்லை என தமிழக பாஜக தெரிவித்து வருவதாகவும், கணக்கு வழக்குகளை சிஏஜிக்கு சமர்ப்பிக்கவில்லை என்றால் அறநிலையத்துறைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர இருப்பதாகவும் உறுதியாக கூறியிருக்கிறார். நம்முடைய கோவில்கள் தொடர்ந்து தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலும் கூட சிஏஜி ஆடிட் அதற்கு நாங்க அந்த டீடைல்ஸ் கொடுக்க மாட்டோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவன் அவங்களுடைய பெஞ்சில் ஜூன் 8ஆம் தேதி 2023 ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய HRNC எல்லா கோவில்களும் கூட தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எப்படி பணம் வருது, எப்படி செலவாதுன்னு மக்கள் பார்க்கணும். அதனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு HRNC டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த கணக்கு வழக்கும் சிஏஜி அமைப்புக்கு கொடுக்கல. இதை வன்மையாக நாங்கள் கண்டிப்பது மட்டுமில்லாம, எதற்காக தமிழகத்தில் HRNC அமைப்பு இருக்கக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். 4 லட்சம் ஏக்கருக்கு மேல HRNC நிர்வாகத்தில் இருக்கு. 1000 கோவில்கள் இருக்கு. வருமானம் வருது. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம், எப்படி பணம் வருது, எப்படி பணம் செலவாது. இதை மாண்புமிகு உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசினுடைய நடவடிக்கை இருக்கு. இதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசின் மீது நாங்கள் ஃபைல் பண்ண போறோம். அண்ணாமலை அவர்கள் முடிவெடுத்து விட்டால் உடனடியாக யூ-டர்ன் போட்டு வழிக்கு வந்து விடுவதுதான் திமுகவின் வழக்கம் என்பதால் முரட்டுமுட்டு அமைச்சர் திரு சேகர்பாபுவும் தமிழக அரசும் இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்வார்கள் என்று நடுநிலையாளர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். நிலையில் மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து தமிழக மக்களை சரிவர பாதுகாக்கும் நிர்வாக திறனில் முழுவதும் தோல்வி அடைந்திருக்கிறது திமுக அரசு. ஆனால் தோல்வியை மறைப்பதற்கு அமைச்சர்கள் பேசும் பேச்சுகள்தான் வெள்ளத்தை விடவும் மக்களுக்கு ஆத்திரத்தையும் எரிச்சலையும் ஊட்டுவதாக அமைந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக கனமழையால் தமிழகத்தின் பல பகுதிகளும் தத்தளித்துக் கொண்டிருக்க, மழையை கண்டு அச்சம் வேண்டாம், அதிக மழை பெய்தால் அரசு சமாளிக்கும் என்று அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் பேட்டியளித்திருக்கிறார். திமுக அரசு எதை எப்படி சமாளிக்கும் என்று மக்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்க, முதல்வர் அவர்களோ கேரளாவில் ஈவேராவின் புகழ் பாடுவதற்கு சென்றிருக்கிறார். உண்மையாகவே வைக்கம் போராட்டத்தில் எதையுமே சாதிக்காத ஈவேராவை வைக்கம் வீரராக்கி திராவிட மாடல் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் முதல்வரோ மேடையில் எதை எப்போது பேசுவது என்று தெரியாமல் பாகுபாடுகளுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்துவதோடு எதையும் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அமரும் நாற்காலிகள் கூட இங்கு சாதிய பாகுபாடு பார்த்தே பிரிக்கப்படுகிறது. சாதிய பாகுபாடு பார்த்துதான் வேட்பாளர்கள் நிற்க வைக்கப்படுகிறார்கள் என்ற நிலையில் திமுக இதை போல பேசித் திரிவதற்கு ஒரு காலம் வெட்கப்பட போவதில்லை. ஆனால் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள்தான் வெட்கப்பட வேண்டும் என்பது நமது கருத்து. எல்லாவற்றையும் அரசியலாக்க நினைக்க கூடாது என முன்னர் கூறியிருந்த முதல்வர்தான் தற்போது எதையுமே அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க வேண்டும் என கூறியிருப்பதையும் எதிர்க்கட்சிகள் நினைவில் கொள்ள வேண்டும். மேடைகளில் எதையாவது உளறி கொட்டினாலும் தங்களுக்கு எதிராக பேசுபவர்களை அடக்கி ஒடுக்கி வைப்பதில் திமுக முழு கவனம் செலுத்தி வருகிறது. ஆதவ் அர்ஜுனாவை இடைநீக்கம் செய்துவிட்டாலும் விசிக கொடிக்கம்பங்களுக்கு அனுமதி மறுப்பது, விசிகவினர் மீது வழக்கு பதிவு செய்வது என்று பலவிதமான குடைச்சல் கொடுத்து வருவதாக விசிகவினர் குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த சூழலில் ஆதவ் அர்ஜுனா தனியாக கட்சி தொடங்க வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனிவரும் காலம் இந்த அரசியலில் திரு அண்ணாமலை, உதயநிதி, விஜய், சீமான் என பலமுனை போட்டி அமையவே வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு தானும் களத்தில் இறங்க வேண்டுமென்று ஆதவ் அர்ஜுனா நினைப்பதாகவும், விசிகாவில் பலரும் ஆதவ் அர்ஜுனாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. முதலில் இவர் தாவேகாவில் இணைந்து முக்கிய பொறுப்பு வகிக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இவரது வருகை புஸ்ஸி ஆனந்தின் இடத்திற்கு வேட்டு வைத்து விடுமோ என அதிருப்தி நிலவியதால் ஆதவ் அர்ஜுனா தனி கட்சி தொடங்க நினைக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன.